முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். சென்னை கிரீன்பீச் சாலையில் உள்ள முதலமைச்சரின் இல்லத்திற்கு நேரில் வந்த அதிமுக அவைத் தலைவர் மதுசூதனன் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதாக கூறினார். ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்த தமிழ்நாடு இசை மற்றும் கவின் பல்கலைக்கழக துணைவேந்தர் வீணை காயத்ரி ஆதரவு அளிப்பதாக தெரிவித்தார். இவரை தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜேசிடி பிரபாகர் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து கிரீன்வேஸ் இல்லத்திற்கு வந்த முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் ஃபதர் சயீத், கோவையைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் தாமோதரன் ஆகியோர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர். அத்தனை சோதனைகளை சந்தித்த பிறகு புரட்சி கல்வி அம்மா மர்மத்தில் சந்தேகம் என்று மக்கள் சந்தேகப்பட்டுக் கொண்டிருக்கிறார். மக்கள் இந்த அம்மாவை விரும்பவில்லை, என்னையே கூப்பிட்டுகிறார்கள். நீ ஏன் கை கட்டிக்கின்னு பதில் சொல்ற என்று ஆர்கே நகர் தொகுதியில் இருக்கிற மக்கள் என்னை காரி உமிழாத குறையாக பேசுகிறார். அந்த நிலையிலிருந்து நான் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதற்காக தான் ஓபிஎஸ் இடத்தில் வந்து சரணம் அடைந்திருக்கிறேன் என்பது அம்மானுடைய புகழுக்கு வழங்கம் ஏற்படுத்துகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை தூக்கி எறிய வேண்டும் என்பதுதான் என்னுடைய திமுகவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அவருக்கு துரோகம் புரிந்தவர்களுடனான தொடர்புகளை நான் துண்டித்துவிட்டேன். துண்டித்த துரோகம் செய்தவர்கள் இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். அக்காவுக்கு துரோகம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் இனிமேல் அவர்களுடன் எனக்கு எவ்வித ஒற்றுமில்லை, உறவுமில்லை. என்னை பொறுத்தவரை அரசியல் ஈடுபட வேண்டும் என்றோ, ஈடுபட வேண்டும் என்றோ, கட்சியில் பெரிய பொறுப்பு வைக்க வேண்டும் என்றோ, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும் என்றோ, அமைச்சர் பதவியை அடைய வேண்டும் என்றோ, ஆட்சியில் பங்கேற்க வேண்டும் என்றோ எனக்கு துளியும் ஆசை இல்லை. யார் சொல்றது?